கோர் திரைப்படம் உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகளில் வெளியாகியிருக்கு. இந்த படத்தோட அதிகாலை காட்சிகளை பார்க்க பக்கத்து மாநிலங்களான கேரளா, பெங்களூரு, ஆந்திரா இதுபோல் மாநிலங்களில் ரசிகர்களும் தேடி சென்று பார்த்துட்டும் வராங்க. அவர்களும் இந்த படத்தை கொண்டாடிட்டும் வராங்க. இந்த படம் எப்படி இருக்குது, படத்தோட கதை என்னன்றது பார்த்திங்கன்னா, ஒரு தீவிரவாத ஒழிப்பு படை இருக்குது. அந்த படையில் 5 நண்பர்கள் இருக்காங்க. இதில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இது போன்று 5 நபர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாமே தீவிரவாதத்துக்கு எதிராக பல ஆப்ரேஷன்களை செஞ்சுட்டும் வராங்க. அதில் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் தான் ரயிலில் நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். இதில் ஆயுதத்துக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருளை ரயிலில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ஆயுதத்தை முழுமையாக ஒழிக்கும்போது வில்லன் அவர்கள் அவருடைய குடும்பத்தை இழக்கிறார். அதாவது இந்த படத்தில் மோகன் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு. மோகன் அவருடைய குடும்பத்தை இழக்கிறாரு இந்த ட்ரெயின் ஆப்ரேஷனில். இந்த ட்ரெயின் ஆப்ரேஷன் நடக்கும்பொழுது தான் விஜயகாந்த் வர்றார். விஜயகாந்த் முகத்திலிருந்து அப்படியே விஜய் வர்றார். ஆரம்பத்திலேயே கூஸ் பம்ப்ஸை ஏற்றிருக்காங்க படக்குழுவினர். அதன் பிறகு இது மாதிரி பல ஆப்ரேஷன்களை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. அதன் பிறகு தாய்லாந்துக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷனுக்கு விஜய் அவர்கள் போகிறார். அப்பொழுது விஜய்க்கும் சினேகாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையை வில்லன் அவர்கள் கடத்துகிறாங்க. வில்லன் அவர்கள் கடத்தி சென்ற அந்த வேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. தற்பொழுது விஜயோட மகன் இருக்காரா இல்லையான்றது சந்தேகம் கேள்விக்குறி எழுவுது. விஜய் அவர்கள் தனது மகன் இறந்துட்டார் அப்படின்னு அவர் நினைத்துக்கிறார். இதனால் மனமுடைந்த விஜய் அவர்கள் தீவிரவாத ஒழிப்பு படையிலிருந்து இமிக்ரேஷனுக்கு அவர் மாறி வந்துடுறார். இப்படி இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தான் ரஷ்யாவில் ஒரு இமிக்ரேஷன் பிரச்சனையினால் அதை தீர்க்கறதுக்கு போகிறார். இப்படி ரஷ்யாவுக்கு போகும்பொழுது பார்த்தா நம்மளே மாதிரியே ஒரு பையன் இருக்குன்னு, யார் இவன் அப்படின்னு அவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்னுடைய பையன்தான் அப்படின்னு விஜய்க்கு தெரிய வருது. உடனே விஜய் அதாவது அந்த மகன் விஜய் கூட்டிகிட்டு வராரு இந்தியாவுக்கு. அப்படி மகன் விஜய் கூட்டிகிட்டு வரும்போது மகன் விஜய் நான் ஒரு ஆபத்தான குழுவில் இருக்கேன், அந்த கேங்கில் இருக்கேன், அந்த கேங் எது வேணாலும் செய்வாங்க, அந்த ஃபைசல் கேங் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபைசல் கேங்லேருந்து அனைவருமே உங்களை தேடி வருவாங்க, உங்களை பழி வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாரு மகன் விஜய். அதெல்லாம் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அப்பா விஜய் மகன் விஜய் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றார். இது இடைவேளையாக முடிகிறது. இப்படி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தது பிறகு மகன் விஜய் அப்பாவே பழி வாங்க ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் அப்பா விஜய் இதையெல்லாம் தோண்டி பார்க்கும்பொழுது தான் தெரிகிறது, மோகன் தனது மகன் விஜயை வளர்த்துருக்கார் அப்படின்னு. இந்த பையன் விஜய் அப்பாவுக்கு எதிராக வளர்த்து அவரை ஏவி விட்டுருக்காருன்னு தெரிய வருது. மோகன் உன்னுடைய சொந்த ரத்தமே உன்னை பழிவாங்கும் அப்படின்னு அப்பா விஜய் கிட்ட சவால் விட்டார். அதுக்கேற்ற போல் பையன் விஜய் அப்பாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதியில் பையன் விஜய் அப்பாவை பழி வாங்கினாங்களா, அப்பா விஜய் பையனை பழி வாங்கினாங்களா, அப்படி இல்லைன்னா அப்பா பையன் 2 விஜயும் சேர்ந்து வில்லனை பழி வாங்கினாங்களா அப்படின்றது தான் கதையே. கிளைமேக்ஸ் காட்சி இறுதியாக வர கிளைமேக்ஸ் காட்சி ஒரு 40 நிமிடம் மிகவும் த்ரில்லிங்காக இருக்கும். நம்மளை இங்கே அவங்க திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு, சீட்லேருந்து நகர முடியாத அளவுக்கு அந்த சஸ்பென்ஸ் காட்சிகள் எல்லாமே அருமையாக எடுத்திருப்பாங்க. இந்த கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு ஸ்டேடியத்தில் ஃபைசல் கேங் பாம் வைக்கிறாங்க. இந்த பாம்பை எப்படி செயலர்கள் செய்கிறாங்க, மக்களை அந்த ஸ்டேடியத்துலேருந்து அந்த பாம் வெடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் அந்த கடைசி 40 நிமிட கதை. இதுலேயும் தோனி அவர்களும் வரார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்களும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அஜித் இந்த படத்தில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் அஜித் கிடையாது, அஜித்தோட ரசிகர் ஒருத்தர் இந்த படத்தில் வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் கேமியோ ரோலும் பண்ணியிருக்காங்க. படத்தில் கதைன்னு பார்த்திங்கன்னா கதை எதுவுமே கிடையாது. ஆனால் வெங்கட் பிரபு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். 3 மணி நேரம்ன்றது நீங்கள் பார்க்குற அளவுக்கு ஒருத்தா இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டபடி இருக்குது. பாடல்களுமே பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது நல்லா தான் இருக்குது. அனைத்து பாடல்களுமே யுவன் சங்கர் ராஜா நன்றாக தான் இசையமைத்திருக்கார். ஆனால் மக்கள் மத்தியில் போற்றப்படாமல் போயிடுச்சு. அதை மக்கள் மத்தியில் சேராமல் போயிடுச்சு. இன்னுமே நன்றாக பாடல்களை மெருகேற்றிருக்கலாமோன்னு தான் தோணுது. அதே போல் அதற்கேற்றபடி அதை சரி செய்யும் வகையில் பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் பின்னி படல் எடுத்திருக்காரு. வேறு லெவலில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்லலாம் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது அந்த பிஜிஎம் சவுண்டோடு பார்க்கும்பொழுது வேறு லெவலில் இருக்குது. நம்மளே முடியல சிலுக்கு வைக்குது. அந்தளவுக்கு பிஜிஎம்மில் மெனக்கட்டு ஒரு வேலை செஞ்சுருக்காரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இந்த படம் விஜய் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் மிக்க படமாக இருக்கும், கொண்டாடக்கூடிய வகையில் படமாக இருக்கும்.
ஆனால் மற்றவர்கள் வந்து ஒரு முறை சென்று பார்க்கலாம், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் வந்து மற்றவர்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் ஃபேமிலி, ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஒரு முறை போயிட்டு சென்று பார்த்துட்டு கொண்டாடிட்டும் வரலாம். அதேபோல் மகன் விஜய் வந்து வில்லத்தனமான வில்லனாக வந்து இதில் நடித்திருக்கார். அந்த வில்லத்தனமான நடிப்பு வந்து மிகவும் வந்து அருமையாக இருக்குது. அனைவரும் வந்து கவரும் வகையிலும் இருக்குது. ஆனால் அவருடைய முகம் வந்து ஏஐ மூலயமா வந்து தொழில்நுட்பம் மூலயமா வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுதான் வந்து கொஞ்சம் நெருக்கலாக இருக்குது. ஏற்கனவே வந்து வெளியிட்ட அந்த புகைப்படம் வந்து யாருக்குமே வந்து பிடிக்கல. நிறைய வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்ததுனால திருப்பி வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட வந்து கொஞ்சம் நெருக்கலாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து நடிப்பெல்லாம் வந்து வேறு லெவல். விஜயோட டான்ஸ் வந்து இந்த வயதுலையுமே வந்து இப்படி பின்னி பெடல் பம்பர் மாதிரி சுற்றி டான்ஸ் ஆடுறது வந்து அனைவருமே வந்து வியக்கவும் வைக்குது. மேலும் இதுபோல தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.